நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெட்டிங் ஆல்பம் பிஎஸ்டி பத்தி நாம பார்க்க போறோம். நான் இப்ப பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு ஆல்பம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த ஆல்பத்துடைய பிஎஸ்டி ஃபைல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வச்சிருக்கேன். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க இத ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து 10க்கு 30 தான் ஒர்க் பண்ணேன். அந்த சைஸ அப்படியே குடுத்துருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? சைஸ மாத்திக்கலாம். இப்போ 7.0ல இது ஓப்பன் ஆகுமாங்கிறது தான் முதல்ல எடுத்த உடனே ஒரு கேள்வியே கேட்பீங்க. கண்டிப்பா 7.0ல எல்லா ஃபைலும் என்ன பண்ணும்? ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஆனா, இதுல ஒரு சின்ன மிஸ்டேக். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து சிசில தான் நான் டிசைனிங்கே பண்ணுனேன். ஆனா, இத ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். கேன்சல் கேட்கும். ஓகே. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ரீட் கம்போசிட் டேட்டா அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இதுல நீங்க எந்த ஆப்ஷன் குடுக்கணும் அப்படின்னா, ஓகே தான் குடுக்கணும். இந்த ரீட் கம்போசிட் டேட்டா அப்படிங்கிறத குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரே லேயரா மெர்ஜ் ஆயி தான் வரும். சரிங்களா? ஓகே. இப்போ நான் திரும்ப ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்றேன், ஓகே அப்படிங்கிறத குடுக்குறேன். ஓகே ஒரு 4 தடவ குடுக்குற மாரி இருக்கும். சரிங்களா? 4 தடவ குடுத்துட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த ஃபைல் உள்ள வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிஎஸ்டி ஃபைலா இருக்கும். இன்னொன்னு, இது ஷேப் லேயர்ல நான் வந்து ரெடி பண்ணேன். இப்போ ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு படத்த நான் அதுல வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஒரு படம் நான் வந்து இதுல இருந்து எடுத்துக்கிறேன். ஒரு படத்த எடுத்துக்கிறேன். இந்த படத்த கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி அப்படிங்கிறத குடுத்தா, இது நம்மளுக்கு காப்பி ஆயிடும். இப்ப இத குளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸுக்குள்ள அந்த படத்த நான் வைக்கணும் இப்போ. சரிங்களா? கண்ட்ரோல் வி குடுக்குறேன். கண்ட்ரோல் ஜி அப்படிங்கிறத குடுத்தா கிளிப்பிங் மாஸ்க் விழும். ஆனா, படத்துல பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அவுட்டர்ல ஒயிட் ஸ்ட்ரோக் இருக்குது. படத்த உள்ள வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுல வந்து ஒயிட் ஸ்ட்ரோக் காட்ட மாட்டேங்குது. சரிங்களா? சரி பாக்ஸுக்குள்ள ஒயிட் காட்டுது. பட் படத்த வச்சதுக்கு அப்புறம் இந்த ஒயிட் காட்டல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக்கோட மெர்ஜ் ஆயிருக்கு. நீங்க ரொம்ப ஈஸியா இத வந்து சரி பண்ணிடலாம். இந்த 7.0ல நீங்க யூஸ் பண்ணா மட்டும் தான் இந்த மாரி பிரச்சனை இருக்கும். சரிங்களா? CS6, CS3ல இந்த மாரி பிரச்சனை இருக்காதுன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? ஒண்ணும் இல்ல. மேஜிக் வாண்ட் டூல எடுங்க. எடுத்துட்டு பொருள ஒரு கிளிக் பண்ணுங்க. கரெக்ட்டா உங்களுக்கு இந்த மாரி மார்க் ஆகும். கண்ட்ரோல் ஜே குடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த லேயர் தனியா வந்துரும். அந்த லேயர நகட்டவே வேண்டாம். அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிக்சர வந்து அழகா பார்த்தீங்கன்னா, உள்ள போட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், கரெக்ட்டா உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த அவுட்டர் ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ, இப்போ உங்களுக்கு வந்து இத கரெக்ட்டா நான் வச்சு காட்டுறேன். இங்க பாருங்க. இப்ப பாருங்க, அவுட்டர் ஸ்ட்ரோக் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா காட்டுது. ஸோ, இதே போல நீங்க என்ன பண்ணணும், இந்த படத்த செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே, அது மாரி இந்த படத்த செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே. இந்த மாரி நீங்க வந்து கட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஜே குடுத்து செலக்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? 7.0ல நீங்க எடிட் பண்றதா இருந்தா. ஓகே. அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ற மாரி இருக்கும். இப்போ இன்னொரு ஷீட் ஓப்பன் பண்றேன். இந்த ஷீட்ட நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஏதாட்டும் ஒரு சில ஷீட்டுக்கு மட்டும் தான் அந்த ஓகே அப்படிங்கிறத கேட்கும். சரிங்களா? சில சீட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். இப்ப இத ரைட் கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ் பார்க்குறேன். இதுல பார்த்தீங்கன்னா 200 இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, 300 மாத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க வொர்க் பண்ணுங்க. சில நேரங்கள்ல நாம பார்த்தீங்கன்னா, இந்த 300 மாத்துறத மறந்துருவோம். இப்ப இந்த ஷீட்ட ஓப்பன் பண்றதே நம்ம எடிட் பண்ற ஆர்வத்துல என்ன பண்ணுவோம், ஷீட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இத செக் பண்ணுவோம். இது ஒரு ஒரு ஷீட் செக் பண்ணுவோம், இல்ல 2 ஷீட் செக் பண்ணுவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், அடுக்க ஆரம்பிச்சுருவோம். இது வந்து 200ல இருந்துச்சுன்னா, நீங்க உள்ள கட்டத்துக்குள்ள படத்த வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தெரியும். 300 வச்சீங்கன்னா, இன்னும் பெட்டரா இருக்கும். உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். சரிங்களா? ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எடிட்டிங் பண்றதுல நம்ம நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் பண்றோம். இப்போ அதுக்கு நான் என்ன பண்றேன், இன்னொரு Photoshop ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப நான் CS3 Photoshop வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்ப என்ன பண்றேன், ஒரு 4 படத்த நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபிட் டூ ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, நம்மள்ல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் பண்றோம். அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நான் இப்போ இதுல இருந்து ஒரு ஷீட், இந்த ஷீட்ட ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். இந்த ஷீட் ஓகே எனக்கு. இப்ப இந்த ஷீட்ட பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த லேயர செலக்ட் பண்ணிட்டு, F2 அப்படிங்கிறது நான் ஷார்ட்கட் வச்சிருக்கேன். எனக்கு என்ன பண்ணும், கரெக்ட்டா வந்து படத்துக்குள்ள வந்து கரெக்ட்டா வந்து கட்டத்துக்குள்ள ஃபோட்டோ உட்காந்துக்கிடும். திரும்ப இந்த படத்த வைக்கிறேன். அடுத்தடுத்த படத்த நான் உள்ள வைக்கிறேன் அப்படியே. ஸோ இப்படி படத்த வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், அப்படியே சேவ் பண்ணிடுறோம். நான் பார்த்தீங்கன்னா, லைட் ரூம்ல என்ன பண்ணுவேன்னா, ஒர்க் பண்ணும்போதே படங்கள வந்து ஃப்ரேம் வந்து கிராப் பண்ணிடுவேன். இப்ப இதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த படத்த பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் இன்னும் பெருசு பண்ணலாம். சைடுல பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது. இந்த மாரி பெருசு பண்ணலாம். ஆனா, நம்ம ஃபிட் டூ ஃப்ரேம் பயன்படுத்துறவங்க என்ன பண்றோம், இந்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நெறைய பண்றோம். நான் நெறைய தடவ இந்த மிஸ்டேக் பண்ணுவேன். சரிங்களா? மிஸ்டேக் பண்ணிட்டு திரும்ப நான் உட்காந்து மாத்திட்டு இருப்பேன். இப்ப கொஞ்சம் திருத்திக்கிட்டேன். இந்த சைடுல இடம் இருக்கு பார்த்தீங்களா, இத நீங்க என்ன பண்ணணும், உங்க படத்த கொஞ்சமா இந்த மாரி விரிச்சு,
நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரேம் அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா தெரிகிற மாதிரிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் படத்தை வைக்கணும். சரிங்களா? இது கலர் கரெக்ஷன் பண்ணாமல் இருக்கக்கூடிய பிக்சரு. கரெக்ஷன் பண்ணால் இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த பக்கமும் 2 படம் வைக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அவுட்டோரில் எடுத்த படங்கள் வச்சுருக்கேன். படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் ஆல்பத்தில் கொண்டு வர பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், இந்த படத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல வச்சிடலாம். இந்த போர்ட்ரேட் படத்தை என்ன பண்ணுறேன், இதில் வைக்கிறேன். ஒரு போர்ட்ரேட் பிக்சர் வந்துருச்சா, அப்புறம் ஒரு லேண்ட்ஸ்கேப் பிக்சர் வேணும். லேண்ட்ஸ்கேப் பிக்சர் என்ன பண்ணலாம், இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் பார்க்குற மாதிரி இருக்குது. சரிங்களா? இந்த போர்ட்ரேட்டிங். அப்போ நம்ம இன்னொரு பிக்சர் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக நம்ம கேமராவை பார்க்குற மாதிரி ஒரு பிக்சரை நம்ம வைக்கலாம். ஸோ அதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இந்த பாக்ஸில் அந்த படத்தை வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஷீட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்களா? இவ்வளோ தான். இதே போல தான் நான் வந்து ஷீட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு ஷீட்லேயும் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். ஏதாட்டும் ஒரு ஷீட்டு 8 இருக்கும், சில ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். இந்த ஷீட் பாருங்கள், இதில் ஒரு கேப் இருக்கும். இந்த ஷீட்டில் பாருங்கள், இங்கே ஒரு கேப் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு ஷீட்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு கேப் இருக்கும். இந்த படத்தில் என்ன பண்ணலாம், இந்த ஷீட்டில் ஒரு படத்தை கட் பண்ணி அழகாக இந்த இடத்துல வைக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் கேட்கலாம், இப்போ இது வந்து நீங்கள் இந்த ஆல்பம் வச்சுருக்கீங்க சார், இந்த ஷீட்டில் வந்து பாக்ஸ் வந்து 4 தான் வச்சுருக்கீங்க, ஒரு 3 பாக்ஸ், இந்த பக்கம் ஒரு 3 பாக்ஸ், இந்த பக்கம் ஒரு 2 பாக்ஸ், இந்த மாதிரி வச்சு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். இந்த ஆல்பம் பார்த்தீங்கன்னா 10க்கு 30. இது வந்து சைஸ் சின்னதாக தான் வரும். நாம் இதில் 3 அடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து பெருசாக தெரியாது. இப்போ இது ஒரு 12க்கு 36 நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம், இந்த பக்கம் ஒரு 3 ஃபோட்டோ வைக்கிற மாதிரி, இங்கே ஒரு 2 ஃபோட்டோ, இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? என்னுடைய ஒர்க்கிங்கில் வந்தது இந்த ஆல்பம் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் மேலே பார்த்தீங்கன்னா கப்புள் நேம் இருக்குது. சரிங்களா? மணமக்களோட நேம். சப்போஸ் உங்களுக்கு அடிக்க தெரியல அப்படின்னா என்ன பண்ணுங்க, அதை டெலீட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஏதாட்டும் ஒன்று அதில் ஒரு ஸ்வீட் மொமெண்ட் அந்த மாதிரி ஏதாட்டும் மாற்றிக்கிடுங்க. இதை வந்து ஒர்க் பண்ணும்போது கவனமாக எல்லோரும் பாருங்கள். சரிங்களா? இப்போ இதை நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த இயர் இருக்கும். சரிங்களா? 2023 இருக்கும், 2022 இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஆல்பம் ஒர்க் பண்ணும்போது சில பேர் அதை கவனிக்க மாட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2023 இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பிக்சர்ஸை உள்ளே வைப்பீங்க, பிக்சர்ஸை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருவீங்க. ஆனால் நீங்கள் இந்த இயர் பார்க்கணும். இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பம் நம்ம 2022 எடுத்திருக்கோம், அது இப்போ தான் போட போகிற அந்த ஆல்பத்தை இப்போ தான் கேட்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், டேட்டை வந்து கரெக்டாக நீங்கள் அதை பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் ஷீட் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இது ஃப்ரீ தான், எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபோட்டோஷாப்பு 7ல் ஓப்பன் ஆகுது. சரிங்களா? உங்களுக்கு இதில் இருக்குது. இந்த ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? 2 படம், அழகாக 2 படம் நீங்கள் இங்கே ஒரு படமும் இங்கே ஒரு படமும் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து இன்னும் ஒன்று என்னன்னு பார்த்துடலாம். ஆல்பத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் எப்படி சார் நம்ம கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபில் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு. இது ஒரு நல்ல கேள்வி தான். சரிங்களா? ஷார்ப்னஸ் நான் எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். பிக்சரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், ஜேபாக்கா நான் வந்து மாற்றிப்பேன். எல்லாத்தையும் ஜேபாக்கா மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், ஷார்ப்னஸ் கொடுப்பேன். இப்போ இந்த பிக்சரை வந்து மெர்ஜி Ctrl+Shift+E கொடுத்தோம்னா மெர்ஜ் ஆகிடும். இப்போ இந்த படத்தில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு படத்தை நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த படத்தை ஜூம் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்களேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிட்டு இதுக்கப்புறமா இதோட பிளெண்டிங் மோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சாஃப்ட் லைட் அப்படின்னு மாற்றிப்பேன். அதுக்கப்புறமா ஃபில்டர் போயிட்டு அதரில் ஹைபாஸ். இந்த ஹைபாஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். சரியாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பிளெண்டிங் மோட நார்மலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஃபில்டர் போயிட்டு அதர் போங்க, இதில் ஹைபாஸ் கொடுங்க. இந்த ஹைபாஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ நான் நார்மலாக கொடுத்துருந்தது இருக்குது, இப்போ 0 பண்ணுறேன். 0 பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் எதுவுமே தெரியலையா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணும்போது இதில் உங்களுக்கு வந்து பின்னாடி வச்சிருக்கக்கூடிய படங்கள் வந்து தெரியுது பார்த்தீங்களா, ஒரு டிராயிங் மாதிரி, ஒரு கல்வெட்டில் டிராயிங் இருக்க மாதிரி தெரியுதுங்களா. இந்த இடத்துல எவ்வளோ தெரியுது உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஒரு படத்தை ஜூம் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்து அதிகமாக வச்சிடக்கூடாது. சரிங்களா? நம்மளுக்கு அந்த படம் வந்து தெரிய ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இப்போ இதுதான் எனக்கு தெரிய ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ், இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு சரியான அளவு. அப்போ ஓகே அப்படிங்கிறத கொடுத்துடணும். சரிங்களா? இவ்வளோ தெரிஞ்சாலே போதும், லைட்டாக தெரிகிற மாதிரி வந்துட்டாலே அந்த வேல்யூ ஓகே. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணிவிட்டு சாஃப்ட் லைட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ இப்போ பாருங்கள் இதோட ஷார்ப்னஸை இப்போ உங்களுக்கு நல்லா காட்டுறேன். இது முன்னால், இது பின்னால். நல்லா பாருங்களேன். இந்த வேறு படத்தை கூட ஜூம் பண்ணி காட்டலாம். இந்த படத்தை ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். அந்த ஹேரு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் நல்லா ஏறி இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள்,
இந்த இடத்த பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா. இந்த இடத்துல பாருங்க ஷார்ப்னஸ் எப்படி தெரியுதுன்ட்டு. இது ஷார்ப்னஸ் ஆன், இது ஷார்ப்னஸ் ஆஃப் சரிங்களா. இப்படி தான் நான் ஷார்ப்னஸ் போடுவேன். சரி சார், நீங்க இத மாரி போடுவீங்க. ஆனா ஒவ்வொன்னுக்கும் இந்த மாரி கண்ட்ரோல் ஜே குடுத்து நாங்க போட்டா எங்களுக்கு லேட் ஆகும்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கு. அந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துடுறேன். ஆக்ஷன் நானே ரெடி பண்ணியும் காட்டுறேன். இப்ப இதுல ஒரு நியூ செட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். இதுல ஹை பாஸ்ன்னு போடுறேன். திரும்ப இதுல பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லேயர் வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணுங்க சரிங்களா. இந்த மாரி சிங்கிள் லேயரா இருந்தா தான் நல்லா இருக்கும். இத கிளிக் பண்றேன். இதுல என்ன பண்றேன், ஆக்ஷன்ல ஹை பாஸ். ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம் சரிங்களா. ரெக்கார்ட் குடுக்குறேன். கண்ட்ரோல் ஜே, ஃபில்டர், அதர், ஹை பாஸ். இதுல வந்து வேல்யூ 1 குடுத்துக்கிறேன். டிஃபால்ட் வேல்யூ 1 குடுக்கலாம். அப்படி இல்லன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு 0 குடுத்துக்கிடுங்க. இந்த 0.1 குடுத்துக்கிடுங்க. குடுத்துட்டு ஓகே குடுக்குறேன். இப்போ இதோட பிளெண்டிங் மோட் இருக்கு பார்த்தீங்களா? இத என்ன பண்றேன், சாஃப்ட் லைட்டுக்கு மாத்திடுறேன். டன். இப்போ நீங்க இத டிஃபால்ட்டா குடுத்துட்டீங்க. இது நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது எப்படி வரும் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இத டெலீட் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆக்ஷன இந்த ஹை பாஸ்ன்னு இருக்கா? இத வந்து டிக் பண்ணி விட்டுறணும். இத டிக் பண்ணா என்ன பண்ணும், ஹை பாஸோட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு கேட்கும். இப்போ இத ப்ளே பண்றேன். ப்ளே பண்ணா நம்மளுக்கு என்ன பண்ணும், இந்த ஹை பாஸ் வேல்யூ மட்டும் கேட்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நாம வந்து இத இன்கிரீஸ் பண்றோம். நம்மளுக்கு இந்த படங்கள் எப்படி தெரியுதுங்கிறத பார்த்துக்கிறோம். எனக்கு பார்த்தீங்கன்னா, ஓரளவு நல்லா தெரியுதா இந்த இடத்துல? இப்போ ஓகே குடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், அப்ளை ஆயிடும். நீங்க அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இவ்வளவுதான். இந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். PSTயும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். ஃப்ரீயா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக எனக்கு ஒயிட்ல குடுத்திருக்கேன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா, பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வருது. சரிங்களா? இந்த பிரிண்டிங்ல எனக்கு இந்த ஒயிட் பேக்கிரவுண்ட் இருக்குது. பார்க்கறதுக்கு ஆல்பம் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் பார்த்தீங்கன்னா, உங்க ஆல்பத்துக்கு இத ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இது நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ்.